தேவனுடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். முதலாவது இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சபை போதகருக்கும் மூப்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். லவ்ரி ஸ்டாஃப் அண்ட் டீச்சர்ஸ் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றைய தினமும் இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மத்தியில் நிச்சயமாக நாம் பெற்றோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இளைப்பாறுதல், ரெஸ்ட். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இளைப்பாறுதல். செய்திக்கு முன்பதாக ஒரு 4 வரிகள் மட்டும் ஹார்மோனிக்கால ஒரு பாடலை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த பாடலுடைய வரிகள்: இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். இது ஒரு பிரபலமான பாடல், உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்திக்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோட பேசும் கர்த்தாவே. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்திரள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், நாங்கள் அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டுமாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 9. நம் மத்தியில் ஒரு சிலர் தமிழ் தெரியாதவங்க இருக்கிறதுனால ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இங்கிலீஷில் சொல்லலான் இருக்கேன். Some of us we may not know Tamil, so I would like to tell the important points in English, so please follow me closely. Let's turn our Bibles to Hebrews chapter 4 verse 9. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 9. ஆங்கிலத்தில் there remaineth therefore a rest to the people of God என்று பார்க்கிறோம். இன்றைய உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சிறியவர்கள் தொடங்கி சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பல்வேறு விதமான கவலைகளாலும் பிரச்சனைகளாலும் நோய்களாலும் திடீர் மரணங்களாலும் அவதிப்படுகிறோம். எதிர்பாராத பலவித நிகழ்வுகளினாலே போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இயற்கை பேரிடர்கள், அரசியல் குழப்பங்கள், வன்முறை என்று பல
பிரச்சனைகளால் இந்த உலகம் போய்க்கொண்டிருக்கிறது. நாம் எல்லாருமே விரும்புவது இளைப்பாறுதல். நமக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். வேலைக்கு போகிறவர்களுக்கு எப்போ ஃப்ரைடே ஈவினிங் வரும்னு நம்ம காத்திருப்பது உண்டு. 2 நாள் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 9 நம்ம படிக்கிறோம், இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் அதற்கான வார்த்தை இளைப்பாறுதலுக்கு ரெஸ்ட் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் பல இடங்களிலே சில இடத்துல ஓய்வு மற்றும் சில இடத்துல இளைப்பாறுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக நாம் பார்க்கிறோம். ஓய்வு, இளைப்பாறுதல் இந்த 2 வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது, ஓய்வு அப்படின்னு சொல்றதை விட இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தை சற்று ஆழமான ஒரு வார்த்தையாக நாம் உணர்கிறோம். இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம் ஆழமாக படிக்க போகிறோம். பல நேரத்தில் நம்ம ஓய்வுனால நம்ம இளைப்பாறுதல் என்று சொல்வதும் உண்டு. ஆனால் வேதாகமத்தின்படி ஓய்வு நாள் இளைப்பாறுதலின் நாள் தான். ஆனால் பல நேரத்தில் நம்ம எப்படி நம்ம ஓய்வு நாள் ஆசரிக்கிறோம்? நிறைய டைமில் நம்ம சர்ச்சுக்கு லேட்டாக வரோம். சர்ச் முடிஞ்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம். ஸோ இதுதான் தேவன் சொன்ன இளைப்பாறுதலா? நிச்சயமாக இல்லை. நம்ம மனசுக்கு ஒரு ஆலயத்திற்கு வரும் பொழுது ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம். ஆனாலும் இளைப்பாறுதல் என்று தேவன் சொல்வது அதையும் தாண்டி ஆழமான ஒரு காரியமாக இருக்கிறதாக பார்க்கிறோம். இங்கே அந்த வசனத்தில் நீங்கள் பாருங்க, இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது அப்படிங்கும்பொழுது இது நிகழ்காலமா எதிர்காலமா? எதிர்காலத்தை குறிக்கிறது. In this verse we see, there remaineth therefore a rest for the people of God. So it signifies the future tense. இனி வருகிறதாய் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இது எதை உணர்த்துகிறது என்பதை குறித்து நாம் ஆழமாக நாம் பார்க்கலாம். இதை புரிந்து கொள்வதற்கு தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை இளைப்பாற அவர்களுக்கு கொடுக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 13, When God redeemed the children of Israel from Egypt, he brought them to the promised land, the land of rest, and he gave them the land of Canaan as their promised land. Let's read Joshua chapter 1 verse 13. யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 13. இங்கே பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. அதுபோல தேவன் இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை மீட்கும் போது, கிறிஸ்துவானவர் 2வது முறை இந்த உலகத்துக்கு வரும் பொழுது இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு பரலோக கானானுக்கு நம்மை அழைத்து செல்லுவார். அதுதான் அந்த இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கிரேக்க மொழியில இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, மூல வார்த்தை சபாட்டிஸ்மோஸ் என்ற வார்த்தை. For this word rest in Greek, the word sabatismos is used, and the meaning of this word is heaven's rest or eternal rest. So we can say that God is calling heaven as rest. இந்த சபாட்டிஸ்மோஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் பரலோகத்தின் ஓய்வு என்று பொருள் தரக்கூடியதாக உள்ளது. அப்படியானால் நமக்கு இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம், பரலோகத்தை தேவன் என்னவென்று அழைக்கிறார்? இளைப்பாறுதல் என்று அழைக்கிறார். பரலோகத்தை தேவன் ரெஸ்ட், ஓய்வு, இளைப்பாறுதல் என்று அழைக்கிறார். அப்படியானால் பரலோகம் என்பது இளைப்பாறுதல். ஆக ஏன் பரலோகத்தை தேவன் இளைப்பாறுதல் என்று சொல்கிறார் என்பதை பார்ப்போம். It is interesting that God calls heaven as rest. So we will see why God should call heaven as rest.
இதை புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சில காரியங்களை நாம் படிக்கப் போகிறோம். வேதாகமத்தை திருப்புங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். To understand this clearly, we will take few concepts from the Old Testament, from the book of Leviticus, chapter 26. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 27. படிக்கிறோம். இன்னும் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால். ஆக கானான் போன பிறகு அந்த மக்கள், தேவனுடைய மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் ஒரு சில விதிமுறைகளையும் ஒரு சில ஆலோசனைகளையும் கொடுக்குறாரு. அப்படி அவங்க கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் என்பதை குறித்து தேவன் இங்கே சொல்லுகிறாரு. If God's people do evil in the sight of the Lord, and if God's people rebel against him, then God gives a warning. And let us read what is that warning. படியுங்கள் வசனம் 32, 33. ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாலும் உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும். இந்த வசனத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம், அந்த மக்கள் தேவனுடைய ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் தேவன் என்ன செய்வாராம்? அந்த தேசத்தை பாழாக்குவேன், ஜனங்களுக்குள்ளே உங்களை சிதறடிப்பேன், உங்கள் தேசம் பாலும் உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும் என்று சொல்கிறார். If the people of that land, if they do not obey God, then the Lord will chase them out. The land will be made desolate and the land. 34ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிப்போம். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாலாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். தேசமானது பாலாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும் என்று தேவன் சொல்கிறார். ஆங்கிலத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு, your land shall be desolate and then the land will enjoy its Sabbath. Then the land will enjoy its Sabbath. ஆக இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அவருக்கு எதிராக கலகம் பண்ணி அவருக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த தேசம் என்ன பண்ண முடியாது? தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்க முடியாது. அப்படி என்றால் அந்த தேசம் இளைப்பாற முடியாது என்று பார்க்கிறோம். இது முதல் காரியம். இரண்டாவதாக 2 நாளாகமம், turn your Bibles to 2 Chronicles chapter 14 verse 6. 2 நாளாகமம் இரண்டாவதாக, ஒரு தேசத்தில் யுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த தேசம் ஓய்ந்திருக்கும். அந்த தேசத்தில் யுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த தேசம் ஓய்ந்திருக்கும் அல்லது இளைப்பாறும் என்று பார்க்கிறோம். A land being at rest also signifies that the land was not at war. அந்த தேசத்தில் யுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த தேசம் இளைப்பாறும் என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக அதே புத்தகம் 2 நாளாகமம் வசனம் 36, அதிகாரம் 36 வசனம் 21. 2 Chronicles chapter 36 and verse 21. இதில் பாருங்க, தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் இங்கே தேவனுடைய மக்கள் அவருக்கு எதிராக கலகம் பண்ணின போது தேவன் என்ன செய்தார்? 70 வருஷம் அவங்கள அடிமைத்தனத்திற்கு
ஒப்பு கொடுக்கிறார். அந்த 70 வருஷம் அந்த தேசம் என்ன பண்ணுச்சு? அந்த தேசத்திலே என்ன இருந்தது? ஓய்வு இருந்தது. அந்த தேசம் இளைப்பாறினது என்று பார்க்கிறோம். ஆக பிகாஸ் ஆஃப் ரிபெலியன், பிகாஸ் ஆஃப் rebelling against God, the land cannot enjoy its Sabbath, the land cannot be at rest. இந்த 3 கருத்தை நாம் மனதிலே வைத்துக்கொள்வோம். எப்பொழுது இளைப்பாறுதல் என்றால், முதல் கருத்து, முதல் பாயிண்ட், தேவனுடைய மக்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருக்கு எதிராக கலகம் பண்ணாமல் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும் பொழுது இளைப்பாறுதல் இருக்கும். இரண்டாவது கருத்து, ஒரு தேசத்திலே யுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் இளைப்பாறுதல் இருக்கும், அந்த தேசம் ஓய்ந்திருக்கும் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த எரேமியாவின் நாட்களில் ஜனங்கள் அப்படி இருந்ததுனால அவருடைய தேவ சித்தத்திற்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது அந்த தேசம் இளைப்பாற முடியாது. So we see 3 points here. First thing, if we rebel against God, the land cannot be at rest. The land cannot enjoy its rest. And second thing, if there is no war in that land, then the land will have its rest. And the third point, if we do something which is against the will of God, then the land cannot enjoy its Sabbath. இப்பொழுது பரலோகத்தை தேவன் ஏன் இளைப்பாறுதல் என்று சொன்னார் என்று நமக்கு புரியும். ஏன்னா பரலோகத்தில் என்ன இல்லை? கலகம் இல்லை, யுத்தம் இல்லை. அவருடைய சித்தம் என்ன செய்யப்படுது? பரலோகத்தில் செய்யப்படுகிறது. In heaven there is no war, there is no rebellion. No, they all the angels, they lovingly obey God and do His will. நம்முடைய பரமண்டல ஜெபத்தில் நம்ம இந்த ஒரு வரி நம்ம ஜெபிப்போம். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படியாக தேவனுடைய சித்தம் எங்கே செய்யப்படுகிறது? பரலோகத்திலே செய்யப்படுகிறது. ஆகையினால தான் தேவன் சொல்றாரு, பரலோகத்தை இளைப்பாறுதல், இளைப்பாறுகிறதின் காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்பொழுது மிக முக்கியமான கட்டம், ஒரு கேள்வியை நான் உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். இப்பொழுது நம்ம பார்த்தோம், தேவன் கர்த்தர் இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க பரலோகத்தை இளைப்பாறுதல் என்று சொல்கிறார். நாமும் அந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் எப்பொழுதுமே இந்த இளைப்பாறுதல் இருந்துள்ளதா? பரலோகத்தில் எப்பொழுதும் இந்த இளைப்பாறுதல் இருந்துள்ளதா? ஆம், இல்லை. இருந்துள்ளதா இல்லையா? லூசிஃபர் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண துணிந்தான். லூசிஃபர் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற பொழுது அங்கே என்னாச்சு? இளைப்பாறுதல் குலைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். When Lucifer decided to rebel against God, when he decided to make war with God, he broke something. What did he broke? What Lucifer broke? He broke the rest in heaven. He broke the Sabbath in heaven. பரலோகத்திலே லூசிஃபர் சாத்தானாக மாறுகிறதுக்கு முன்பாக லூசிஃபர் யாரு? ஒரு மகிமையுள்ள ஒரு தூதன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு அருகையிலே இருந்த ஒரு தூதன். அவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண துணிந்த போது அங்கே என்ன, எதை குலைத்தான் என்று பார்க்கிறோம்? பரலோகத்தின் இளைப்பாறுதலை குலைத்தான் என்று பார்க்கிறோம். அப்படி இளைப்பாறுதல் குலைக்கப்படும் பொழுது நம்ம லேவியராகமம் 26 நம்ம படித்தது போல, அவருடைய மக்கள் கலகம் செய்யும் பொழுது அந்த தேசம் என்ன பண்ண முடியாது? தன் ஓய்வு வருஷங்களை ஆசரிக்க, ரம்மியமாய் அனுபவிக்க முடியாது என்று பார்த்தோம். அப்படிங்கும் பொழுது the land cannot enjoy its rest. So even in heaven the Sabbath was broken. Lucifer, he broke that Sabbath we see. ஸோ இந்த இளைப்பாறுதலை லூசிஃபர் அங்கே
குலைத்தான் என்று பார்க்கிறோம். இன்னொரு கேள்வி கூட நமக்கு வரும், எப்படி இந்த பாவம் பரலோகத்திலே தோன்றினது? இதற்கு விடை இருக்கா? யாருக்காவது தெரியுமா? How sin entered into heaven. பரலோகத்திலே பரிசுத்தமான ஒரு இடம், எல்லாமே இருக்கிற யாவருமே என்னதான் பரிசுத்தமானவர்கள். அப்ப எப்படி அந்த பாவமானது, இந்த பாவ சிந்தையாகட்டும் எதுவாக அந்த பாவம் எப்படி சாத்தானுடைய மனதிற்குள்ளாக வந்தது? இதற்கான பதில் நமக்கு தெரியாது. இட் இஸ் a mystery என்று பார்க்கிறோம். இது ஒரு மிஸ்ட்ரி. இது நம்ம புரிந்து கொள்ளவும் முடியாது என்று நாம் பார்க்கிறோம். ஆக பரலோகத்தில் இந்த இளைப்பாறுதல் குலைக்கப்பட்டது. சமாதானத்தை சாத்தான் அங்கு குலைத்தான். இந்திய கவர்மெண்ட்டுடைய கான்ஸ்டிடியூஷனில் நம்ம பார்க்கும் பொழுது த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுவது ப்ரியாம்பிள். நம்ம சட்ட புத்தகங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சட்ட திட்டத்திற்கு முன்பாக முதல் பக்கத்தில் ப்ரியாம்பிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கவர்மெண்ட்டும் மக்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் ஒரு பேஜ் இருக்கும். ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி போன்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் வச்சு இதன்படி அரசாங்கமும் மக்களும் இருக்கும் பொழுது அங்கே இந்த நாட்டில் என்ன இருக்கும்? சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். அதுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் என்ன ஆகும்? சமாதானம் குலைக்கப்படும் என்று பார்க்கிறோம். அப்படியாக பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலும் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் காட்ஸ் கவர்மெண்ட் என்று சொன்னால் அது இந்த இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னு எப்படி சொல்கிறோம்னா, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக அல்லது அவருக்கு எதிராக கலகம் செய்யாமல் இருக்கும் பொழுது அங்கே சமாதானம் நிலவும் என்று பார்க்கிறோம். பரலோகம் மற்றும் இந்த அண்ட சராசரமும் சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள், கேலக்ஸி எல்லாமே என்ன பண்ணுது? தேவனுடைய சித்தத்திற்கு சார்ந்து அவருடைய சித்தத்திற்கு செயல்படுகிறது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணான்? நான் என் சொந்த வழியை நான் தெரிந்து கொள்வேன் என்று தேடிக்கொண்டான். அதனால்தான் இத்தனை பிரச்சனைகள் இந்த யூனிவர்ஸில் வந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இளைப்பாறுதல், அவருடைய வார்த்தையை நாம் மீறி செய்யும் பொழுது நம்மளுடைய ஓய்வு, நம்மளுடைய இளைப்பாறுதல் குலைக்கப்படுகிறதாக பார்க்கிறோம். சாத்தானுடைய வாதம் என்னன்னா, ஐ டோன்ட் நீட் டு ரெஸ்ட் இன் காட், ஐ டோன்ட் ஹாவ் டு ஃபாலோ யூ. இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்று. மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம், நமக்கு தெரிந்த ஒரு வசனம். இங்கே பார்க்கிற இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆக தேவன் நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்கள் என் அண்டை வாருங்கள், இளைப்பாருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் சாத்தான் அன்றைக்கு செய்த காரியம் என்ன? நான் இளைப்பாற மாட்டேன் என்று சாத்தான் சொன்னான் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 11. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஆக கீழ்ப்படியும் பொழுது அந்த இளைப்பாறுதலில் நாம் நிச்சயமாக பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். பின்பு பரலோகத்தில் என்ன ஆச்சு? இந்த கலகத்தை உண்டு பண்ணா சாத்தான். 1/3 தூதர்களையும் அவன் அண்டையில் இழுத்துட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக என்ன ஆச்சு? லேவி ராமத்தில் நம்ம படித்தோம், அந்த மக்கள் கலகம் செய்யும் பொழுது கடவுள் என்ன செஞ்சாரு? அந்த மக்களை சிதறடித்தார் என்று பார்க்கிறோம். அவங்க அந்த மக்கள்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அங்கே மீண்டும் என்ன ஆச்சு? என்ன வந்தது? அந்த இளைப்பாறுதல் அந்த தேசத்தில் வந்தது என்று பார்க்கிறோம். அப்போ பரலோகத்திலையும் தேவன் என்னதான் செஞ்சார்? சாத்தானும் அவனுடைய தூதர்களையும் என்ன செஞ்சார்? தள்ளினார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் வசனம் 7.
Let's turn our Bibles to Revelation chapter 12 and verse 7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. இங்க பார்க்கிறோம், யுக யுகமாக பரலோகத்திலே இந்த இளைப்பாறுதல், இந்த சமாதானம் இருந்தது. நமக்கு தெரியல எத்தனை வருஷம் பரலோகத்தில் தூதர்கள் இருக்காங்க. 1000 வருஷம் இருக்கலாம், லட்சக்கணக்கான வருஷங்கள் கூட இருக்கலாம். நம்முடைய மூளைக்கு அது எட்டாத ஒரு காரியம். ஆனால் பாவம் சாத்தானுக்குள்ளே நுழைந்தது. என்னாச்சு? பரலோகத்தில் யுத்தம் உண்டாயிற்று. A strange element, a strange thing happened in heaven. பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வசனம் 8. காணப்படாமற் போயிற்று. வசனம் 9. போதும். பார்க்கிறோம், பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. சாத்தானை குறிக்கிறது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அவனோட கூட இருந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். ஆக தேவன் பரலோகத்தில் மீண்டும் அந்த இளைப்பாறுதலை, சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் யாரை தள்ளி ஆகணும்? சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் வெளியே தள்ளி ஆகணும். அப்போ மீண்டுமாக பரலோகத்திலே இளைப்பாறுதல், பரலோகத்திலே ஓய்வு திரும்பினது என்று பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இதில் இந்த வசனத்தில் நம்ம படித்தோம், சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும். எப்படி தூதர்களை வஞ்சித்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? How Lucifer was able to deceive 1/3 of the holy and highly intelligent angels. தூதர்கள் சாதாரணவர்கள் அல்ல, நம்மளை போல் அல்ல, பரிசுத்தமோ இன்டெலிஜென்ட்டான பீயிங்ஸ். ஆக எப்படி அந்த தூதர்களை சாத்தான் வஞ்சித்திருக்க முடியும்? எப்படி அவர்களை டிசீவ் பண்ணியிருப்பான்? ஏசாயா 14ஆம் அதிகாரம். ஏசாயா 14ஆம் அதிகாரம். சாத்தான் ஒவ்வொரு தூதர்கிட்டையும் போய், வாங்க நம்ம பிதாவுக்கு எதிராக, இயேசுவுக்கு எதிராக நாம் யுத்தம் பண்ணலான்னு சொல்லியிருப்பானா? அவர்களுக்கு எதிராக நம்ம கலகம் பண்ணலாம், நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு எதிராக நம்ம யுத்தம் பண்ணலான்னு சொல்லியிருப்பானா? அப்படி சொல்லியிருந்தா தூதர்கள் தான் நம்பியிருப்பாங்களா? நிச்சயமாக நம்பியிருக்க மாட்டாங்க. ஆக எப்படி அவன் அந்த தூதர்களை ஏமாற்றினான் என்று பார்க்கலாம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நம்மளையும் பல தேசத்து பல மக்களை அவன் ஏமாற்றி கொண்டு வருகிறான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 12. போதும். இங்கே பார்க்கிறோம், நான் நான் என்று ஒவ்வொரு வரிகளிலும் என்ன தெரிகிறது? பெருமை நிறைந்த அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்போ உன்னதமானவர் எப்படி இருந்தார்? He said, I will be like the most high. I will be like the most high. So how the most high, how was God? தேவன் எப்படிப்பட்டவர்? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். நேரம் இல்லாததுனால நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். மோசே தேவனிடத்தில் நான் உமது மகிமையை நான் காண வேண்டும் என்று சொல்கிறார். ஷோ மீ தை க்ளோரி என்று மோசே கேட்ட பொழுது தேவன் என்ன சொன்னார்? என்னுடைய முகத்தை பார்த்து ஒருவரும் ஜீவனோடு இருக்க முடியாது. நோ ஒன் கேன் see me and live. ஸோ தேவன் என்ன சொன்னார்?
நீ அந்த மலைகளின் பிளவில் நான் உன்னை மறைக்கிறேன், என்னுடைய கைகளால் உன்னை மறைச்சிக்கிறேன், நான் அந்த வழியாக கடந்து போகும்போது நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு. 33ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் வசனம் 5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். Moses asked God, I want to see you, I want to see your glory. And God said, you cannot see me and live, so I will hide you in the rock and I will pass by. And when Moses saw God, what he says? He came up with his own definition of who God is, right? He came up with his own definition of who God is. God is merciful, gracious, long-suffering, goodness, abundant in goodness and mercies. இதில் பார்க்குறோம், கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயையும். இதுதான் உன்னதமானவர். சாத்தான் என்ன சொன்னால், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். சாத்தானுடைய வாதம் என்னவென்றால், என்னாலையும் என்ன பண்ண முடியும், இதே மாதிரி இருக்க முடியும், என்னாலையும் இரக்கம் காமிக்க முடியும், என்னாலையும் நல்லவனா என்னால் இருக்க முடியும், அதற்கு தேவன் தேவையில்லை. நாங்கள் யார் தான்? தூதரிடத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் யாரும் நம்ம எல்லாருமே பரிசுத்தமானவர்கள் தான், நமக்கு யார் தேவையில்லை? தேவன் தேவையில்லை. we are naturally holy அப்படிங்கிறது அவனுடைய ஆர்குமெண்ட். அவனுடைய ஒரிஜினல் ஆர்குமெண்ட் என்ன என்று சொன்னால், we are naturally holy, we don't need to follow God to be holy. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமானவர்கள் தான், நம்ம அவரை பின்பற்றி தான் நம்ம பரிசுத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை என்று சாத்தான் சொன்னான். இதே போன்ற ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டிலே நடந்தது. கோராகின் கலகம். கோராகு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கலகம் பண்ணினார். கோராகும் அவரை சேர்ந்தவர்களும். அப்போ அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் இதே வார்த்தைகள் தான். நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். அந்த ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 16 verse 3. மோசேக்கும் ஆரோனுக்கும் கோராக என்ன சொல்றாரு பாருங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். ஏன் கடவுள் மோசே ஆரோன் கிட்ட தான் பேசுவாரா, ஏன் எங்க கிட்ட பேச மாட்டாரா என்ற அந்த ஒரு கலகத்தை கோராக ஏற்படுத்தினான். இதே தான் பரலோகத்தில் என்ன பண்ணா சாத்தான் பண்ணினான். ஏன் நாங்கள் எல்லாருமே பரிசுத்தமானவர்களா, நாங்கள் ஏன் அவரை பின்பற்றி தான் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னான். இப்போ பார்க்குறோம், இன்றைக்கும் இந்த உலகத்திலே நிறைய மக்கள் அவர்கள் இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை வஞ்சித்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் கடவுளை தேடாமல், தேவன் ஒருவரை தேடாமலே எங்களால் எப்படி இருக்க முடியும்? நல்லவர்களாக இருக்க முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனாலையும், மற்ற ஏழைகளுக்கு இறங்குறதுனாலையும், மற்ற இந்த காரியங்களால நாங்கள் செய்கிறது மூலமாக நாங்கள் நல்லவர்களாக இருக்க முடியும். அதற்கு தேவன் தேவை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெரியாரிஸ்ட் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது நமக்கு தெரியும். அவர்களுடைய கருத்து என்னதான்? இதுதான், கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை என்ன? நாங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்வோம், சாதி மதம் இந்த வேறுபாடெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நல்லது செய்வோம். ஆனால் கடவுளை பின்பற்றி தான் நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்த கருத்தெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் சாத்தானுடைய டாக்ட்ரின்ஸ் என்று பார்க்கிறோம். இது பரலோகத்திலேயே அவன் என்ன பண்ணிட்டான், உண்டு பண்ணிட்டான். அதுதான் இங்கே இந்த பூமியிலையும் நிறைய மக்கள் இடத்துல இருக்கிறதால பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 4:12 நம்ம படிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நம்ம எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அவரால் மட்டுமே ரட்சிப்பு. நம்மளுடைய பாவத்தை இயேசுவின் இரத்தம் மட்டுமே சுத்திகரிக்க வல்லது என்று பார்க்கிறோம். ஆக பரலோகத்திலே சாத்தான் தூதர்களிடத்துல நம்ம
தேவனை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பரிசுத்தமாய் நம்மாலே என்ன பண்ண முடியும், வாழ முடியும் என்று சொன்னான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 13 நாம் மீண்டுமாக படிப்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே இங்க வீற்றிருப்பேன். இந்த வரிய கவனிங்க. என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். ஐ வில் சிட் அப்பான் த மவுண்ட் ஆஃப் த காங்கிரிகேஷன். காங்கிரிகேஷன் என்று சொல்லுவது ஒரு ஆராதனை கூடம். பரலோகத்திலே அந்த ஆராதனை கூடம் தூதர்கள் யாவரும் தேவனை வணங்கி அவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடுகிறார்கள். அந்த ஆராதனை கூட்டத்தில் சாத்தான் என்ன சொல்றான், நான் அந்த ஆராதனை கூட்டத்திலே வீற்றிருப்பேன். ஆக அப்படி சாத்தான் இந்த கலகம் பண்ணின போது அந்த ஆராதனை கூட்டம் இரண்டாக பிரிந்தது என்று பார்க்கிறோம். The first church split happened in heaven. The first church split took place in heaven over this principle of rest. முதல் சபை பிளவு எங்கே ஏற்பட்டது? பரலோகத்திலே ஏற்பட்டது. எதன் அடிப்படையில் ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த கீழ்ப்படியாமையின் கொள்கையில் தான் இந்த பிரிவினையும் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படியாமையும் பொழுது எது குலைக்கப்படுகிறது என்று பார்த்தோம்? இளைப்பாறுதல் குலைக்கப்படுகிறது என்று பார்த்தோம். அப்ப இளைப்பாறுதல் இல்லை என்று சொன்னால், லேவியராமத்தின் படி பார்க்கும் பொழுது the land cannot enjoy its Sabbath, ஓய்வு அங்கே இருக்காது. அப்படியானால் சாத்தான் பரலோகத்திலே என்ன பண்ணான்? இளைப்பாறுதலை குலைத்தான். பரலோகத்திலே அந்த ஓய்வு நாளை பரலோகத்திலே குலைத்தான் என்று பார்க்கிறோம். ஆக இந்த ஆராதனைகளில் பிரிவினை இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் எத்தனை சபைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை டினாமினேஷன்ஸ்? எனி கெஸ்? 36,000 டினாமினேஷன்ஸ் கிறிஸ்துவ உலகத்திலே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த 36,000 டினாமினேஷன்ஸில் ஆனால் இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னு சொன்னால், மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னால், ஓய்வு நாள் அதாவது சனிக்கிழமை ஆராதிக்கிறவர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறவர்கள். முக்காவாசியான சபைகள் எப்போ தான் ஆராதிக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை. கீழ்ப்படியாமை அதாவது தேவனுடைய வார்த்தையை மாறி, அவருடைய வார்த்தையை நாம் அப்படியே கீழ்ப்படியாமல் நாம் மாறி செயல்படும் பொழுது அங்கே இளைப்பாறுதல் இராது என்று பார்க்கிறோம். ஆக சாத்தான் பரலோகத்திலே என்ன பண்ணிட்டான்? இந்த பிரிவினை கொண்டு வந்தான். இன்றைக்கு பூமியிலையும் சபைகளுக்குள்ளாகவும் சென்று இந்த பிரிவினைகளையும் இந்த இளைப்பாறுதலை குலைத்து வருகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஏன் சாத்தானுடைய டார்கெட் இந்த சாபத்? எதனால சாத்தான் இந்த இளைப்பாறுதலை டார்கெட் பண்றான்? பரலோகத்தில் இளைப்பாறுதலை குலைத்தான். அதன் பிறகு என்ன பண்ணான்? பூமியில் இருந்தான். ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன பண்ணான்? அங்கேயும் போய் பொய்ய சொல்லி நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். பரலோகத்தில் தூதர்களிடத்தில் சொன்ன அதே டைலாக், அதே பொய் தான் இங்கேயும் சொல்றான். நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிவீர்கள். நீங்களே தேவர்களைப் போல இருக்கும்பொழுது எதுக்காக உங்களுக்கு வேறொரு தேவன்? நீங்களே கடவுள் தானே அப்படின்னு சாத்தான் ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னான் என்று பார்க்கிறோம். அப்படியாக பூமியில இளைப்பாறுதலை குலைத்தான். இன்று வரைக்கும் அந்த இளைப்பாறுதல் திரும்பவில்லை. தேவன் இரண்டாம் வருகையில் வரும்போது தான் நாம் நம்மை ரட்சிக்கும் பொழுது, நம்மை மீட்டு கொண்டு பரலோகம் செல்லும் பொழுதுதான் அந்த இளைப்பாறுதல் நாம் அடைவோம் என்று பார்க்கிறோம். ஆக எதற்காக இந்த இளைப்பாறுதல் அல்லது ஓய்வு நாளை டார்கெட் பண்ணணும்னு சொன்னால், ஓய்வு நாள் தான் தேவனுடைய முத்திரை என்று பார்க்கிறோம். மட்டுமன்றி எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் வசனம் 12 பார்க்கிறோம், ஓய்வு நாள் நமக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கை. எடுத்தவர்கள் படிங்கள். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் வசனம் 12.
இங்க பார்க்கிறோம், நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நீங்களே உங்களை பரிசுத்தம் பண்ண முடியாது. யார் தான் பரிசுத்தம் பண்ணணும்? நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். சாத்தான் என்ன சொன்னான்? நம்மலாம் ஆல்ரெடி நம்ம என்னதான் பரிசுத்தமானவர்கள் தான். நம்மளை பரிசுத்தம் பண்றதுக்கு ஒரு தேவன் தேவையில்லை என்று சொன்னா. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். என்னுடைய ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 58:13 அதில் பார்க்கும் பொழுது என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பல மக்களுடைய மனதிலே எண்ணத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், அவருடைய இளைப்பாறுதல் என்று தான் எபிரேயர்லையும் நம்ம படிக்கிறோம். அதை நம்முடைய இளைப்பாறுதல் என்று மாற்றிக்கொள்கிறார்கள். எங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்கோ, எங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நாங்கள் அந்த நாளிலே நாங்கள் ஓய்ந்திருந்து ஆராதிப்போம். ஒரு நண்பர் இடத்துல பேசிகிட்டு இருந்தேன். ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்கள் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஓய்வு நாளை பற்றி யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எனக்கு எப்போ தோணுதோ, எனக்கு டியூஸ்டே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்து டியூஸ்டே எனக்கு மனசு சரின்னு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? டியூஸ்டேல நான் ஓய்வு நாள் ஆசரிப்பேன். சண்டே மற்றும் திடீர்னு புதன்கிழமை எனக்கு தோணுச்சுன்னா நான் புதன்கிழமை ஓய்வு நாள் ஆசரிப்பேன். நான் இந்த நாளில் தான் அப்படின்னு நான் ஆசரிக்க தேவையில்லை அப்படின்னு இந்த கருத்துடைய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? வெளிநாடுகளிலும் நம்முடைய நாட்களிலும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள், என்னுடைய இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 4:5, எபிரேயர் 4:5 பிரவேசிப்பதில்லை போதும். இங்க பார்க்கிறோம், அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று. ஆக இளைப்பாறுதல் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று பார்க்கிறோம். கடைசியாக சாத்தானுடைய மெயின் டார்கெட்டே இந்த இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை குலைத்து மனிதர்களை சமாதானம் இல்லாத ஒரு நிலையிலே தள்ள வேண்டும், பூமியிலே அமைதியின்மையை உண்டாக்க வேண்டும் என்பது. பரலோகத்தில் அந்த அமைதியின்மை எத்தனையோ ஆண்டுகளாக யுகங்களாக நீடித்திருந்த அந்த இளைப்பாறுதலை உடைத்தான், அந்த ஓய்வை உடைத்தான். அதன் பிறகு இந்த பூமியில் தள்ளப்பட்டான். பூமியில் வந்தோம், ஆதாமேவாள்கிட்ட பொய்ய சொல்லி நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் மத்தியிலும் என்ன பண்ணான்? அங்கிருந்து அந்த இளைப்பாறுதலை குலைத்தான். இன்று வரை அந்த பூமியில் நாம் வாழ்கிற இந்த பூமியில் இளைப்பாறுதல் நமக்கு இல்லை. நம்ம வெளியே போனாலே சரி, அந்த பெங்களூர் டிராஃபிக்லேயே நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும்? மனசில் நிம்மதியே என்ன ஆயிரும்? போயிடும். அப்படியாக ஜஸ்ட் இந்த ட்ராவல்லையே என்ன ஆயிடுது? அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள், வியாதிகள், வருத்தங்கள், பண பிரச்சனைகள், பல்வேறு விதமான கஷ்டங்களால் நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்வது, இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் வரும் பொழுது, என் வார்த்தைகளை நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது, என்னுடைய சித்தத்திற்கு ஒப்பு வைக்கும் பொழுது நீங்கள் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும். வரும் காலத்தில் ஃப்யூச்சரில் ஓய்வு நாள் தான் மிகப்பெரிய ஒரு டெஸ்டாக இருக்க போகிறது. அசைக்கப்படுதல் காலத்தில் இந்த ஓய்வு நாள் தான் மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்க போகிறதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா மற்ற தேவன் சொன்ன வார்த்தையில் மக்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, எல்லாமே என்ன பண்ணுறாங்க? அக்ரி பண்ணுறாங்க. ஆனால் என் பரிசுத்த நாள், என்னுடைய இளைப்பாறுதல் என்று தேவன் இந்த ஓய்வு நாளில் வச்சிருக்காரு. ஆனால் அதில் தான் என்னது? அதில் தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது. ஆக தேவன் சொல்கிறார், நீங்கள் எனக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த பரலோகத்தின் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும். எபிரேயர் 4:9 முதல் 11 வரை நாம் படித்து முடிப்போம். ஆகையால்
தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அதாவது பரலோகத்தை இங்கே தேவன் சொல்லுகிறார். ஏனெனில் வசனம் 11, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க பவுல் எப்படி முடிக்கிறாரு? ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஏன்னா சாத்தான் ஒவ்வொரு மனிதஇடத்துலையும் வந்து என்ன பண்ணுவான்? ஆதாமேவலை எப்படி ஏமாத்தினானோ, தூதர்களை எப்படி ஏமாத்தினானோ, அதே போல் நம்மையும் நம்ம வஞ்சிக்க சாத்தான் வருவான். அப்போ பவுல் சொல்கிறாரு, ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஆக விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நாம் கிறிஸ்துவின் விசுவாசம் நம் மத்தியில் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது, தேவனை நாம் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் தேடும் பொழுது, தேவன் நிச்சயமாக நாம் அந்த பரலோக இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நமக்கு பலன் தருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்து ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நாம் இயேசுவை பிரதிபலிப்போம். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் படித்தது போல இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. அந்த பரலோக காணானிற்குள் நாம் ஒவ்வொருவரும் நாம் சென்றடைவோம். அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு தேவ செய்திக்காக சகோதரர் விக்டர் சாலமோன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மாத்திரமல்ல, நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் எங்களுக்கு இந்த ஆராதனைகள் எல்லாம் எடுத்தந்த லவ்ரி ஸ்டாஃப் அண்ட் ஃபேக்கல்டிஸ் அனைவருக்குமே திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் எழும்பி நின்று கேட்ட சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுக்கணுமாக 542வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 542. மேன்மையான நாடொன்றுண்டே, விசுவாச கண் காணுது அதை என்ற பாடலை நாம் யாவரும் எழும்பி நின்று பாடுவோம். மேன்மையான நாடொன்றுண்டே, விசுவாச கண் காணுது அதை, நமக்கொரு ஸ்தலத்தை அங்கே நம் பிதா ஆயம் செய்கிறார். பேரின்பம் அடைவோம், மோட்ச வீட்டில் நாம் சேரும்போது. பேரின்பம் அடைவோம், மோட்ச வீட்டில் நாம் சேரும்போது. கண்ணாடி கடலண்டையிலே புது பாட்டை நாம் பாடிடுவோம். களிப்புள்ள நம்மாவிலே துக்கம் ஏக்கமோ நோயாது. பேரின்பம் அடைவோம், மோட்ச வீட்டில் நாம் சேரும்போது. பேரின்பம் அடைவோம், மோட்ச வீட்டில் நாம்